இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பாக்கல. என்ன மல்ல மாதிரித்தனம் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்துதானே பண்ணுவோம். இந்த விஷயத்துல மட்டும் ஏன் தனியா போனீங்க? அப்ப இனிமே இப்படிதான் பாத்துக்கணுமா? பணமாச்சே, காலங்காலமா சேர்த்து வச்ச குடும்பத்து நகை, அதான் அக்கா காசை வந்துருச்சு போல. எல்லாத்தையும் அக்காவே எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க போல. ஏய், சும்மா பேசாத. சக்சஸ் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். ஆமா, அதனாலதான் நானும் சொல்லல. இத நாங்க நம்பணும். நம்பாட்டி போங்க, நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இங்க நம்புறது நம்பாததெல்லாம் இல்ல. நீங்க 2 பேரும் எங்களுக்கு தெரியாம பண்ணணும்னு பிளான் பண்ணி கேவலமா சிக்கிட்டீங்க. இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லிருந்தா அத வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாம். சரி, ஒரு முடிவுக்கு வரலாம். இனிமே எல்லாத்தையும் தனித்தனியாவே செஞ்சுக்கலாம். எந்த ஆபரேஷனும் சேர்ந்து பண்ண வேண்டாம். நாங்களும் தனியா பண்ணிக்கிறோம், நீங்களும் தனியா பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பெருசு பண்ணி பேசுற? நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து அந்த துளசிய விரட்ட முடியல. தனித்தனி ஆயிட்டா மட்டும் அப்படி இப்படி விரட்ட முடியும். உங்களதான் நம்ப முடியலையா அமராவதி? இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் பேசி ஒருத்தர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொன்னீங்களா? இத பாருங்க, இனிமேல்லாம் உங்க 2 பேரையும் நம்புற மாதிரி நாங்க இல்ல. போற போக்க பார்த்தா உங்க டீம்ல இருந்து நான் தான் வெளியேறணும் போல இருக்கே. ஏதோ ரம்யா ஆசைப்பட்டாலே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நான் உங்களோட சேர ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க பண்றதெல்லாம் கேவலமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ளே ஒத்துமை இல்ல. இதெல்லாம் சரி வராது. இங்க பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாது. முதல்ல வாய மூடு. உங்ககிட்ட சொல்லிருந்தா மட்டும் அப்படியே என்ன பண்ணிருக்க முடியும் உன்னால? சில விஷயங்களை ரகசியமா தான் செய்யணும். ஆமாமா, சில விஷயங்களை வெளியே சொன்னா பழிக்காதுல்ல, அதனாலதான் நாங்க சொல்லல. இப்ப என்ன பழிச்சிடுச்சு? அப்படியே கேவலப்பட்டதுதான் மிச்சம். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? இதுக்குதான் நம்ம முதல்ல சொல்லிடலாம்னு சொன்னேன். நீதான் வேணான்னு சொன்ன. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லிக்கலாம். நம்ம மேல இவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு வேற சொன்ன. இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. வா. எப்படி போறாங்க பாரு. இவங்க ஏதோ துளசிய விரட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திருடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது டேஞ்சரஸ். மா, இவங்களெல்லாம் இனி நம்பவே கூடாதுமா. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? ரம்யா, வாசல் முன்னா என்ன? ஜன்னல் திறந்துதானே இருக்கு. என்னமா சொல்ற? திடீர்னு தத்துவம் பேசுற. அங்க பாரு, அந்த ஜனனி வாசல் வரைக்கும் போயிட்டா. வாசல்ல இருந்து அவளை கேட்டுக்கு தள்ளிட்டு போறது நமக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இனிமே இந்த ஜனனி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவளை இப்பவே பேக் பண்ணி மலேசியாவுக்கு அனுப்பணும். அம்மா, முதல்ல நம்ம துளசி அனுப்பலாம் தானே பிளான் பண்ணோம். இப்ப எதுக்கு ஜனனி? எவ்வளோ ஒருத்திய முதல்ல அனுப்புவோம். நல்ல ஒரு சான்ஸ் இப்பவே கிடைச்சிருக்கு.
ஜனனிய மலேசியாவுக்கு அனுப்பிட்டு அடுத்து துளசி அனுப்புவோம். ஐடியா ஓகே, ஆனா எப்படி அனுப்புறது? ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மா, இந்த துளசி ரொம்ப டேஞ்சர். மாமாவையும் அத்தையும் சமாதானப்படுத்தி எப்படியும் ஜனனிய உள்ள கூட்டிட்டு வந்துருவான். மா, நாளைக்கு காலையில அந்த ஜனனி கோவில்ல தொட்டில் கட்டிடுவா. சாமியும் வரம் கொடுக்கும், புள்ளையும் பெத்துப்பா. நானும் சிவா மாமாவும் சேர்றதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். மா, எனக்கு அடுத்த ஜென்மத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு அடுத்த ஜென்மமே தேவையில்லை. இந்த ஜென்மத்துல நான் அவரு கூட வாழணும். எனக்கும் அவருக்கும் தான் வாரிசு பொறக்கணும். அம்மா, நீ என்ன வேணா பண்ணு.